கரெக்டாக சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த 1.5 மணி நேரம் தான் பிரதோஷ காலம். சரி, அந்த டைமில் அப்படி என்ன ஆச்சு? ஒரு பெரிய புராண கதை இருக்குது. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சாங்க. அப்போ பயங்கரமான ஆலகால விஷம் வெளியே வந்துச்சு. உலகமே அழிய போகுதுன்னு எல்லாரும் பயந்து ஓடினாங்க. அப்போ நம்ம சிவபெருமான் தான் நான் பார்த்துக்கிறேன்னு அந்த விஷத்தை எடுத்து கடகடன்னு குடித்தார். பார்வதி தேவி அந்த விஷம் உடம்புக்குள்ளே போகாமல் சிவனோட கழுத்திலேயே நிறுத்தினாங்க. அதனால தான் அவருக்கு நீலகண்டன்னு பேர். ஆனால் அந்த விஷத்தோட சூடு, அதோட தாக்கம் சிவனையே ஒரு நிமிஷம் ஆட்டி படைச்சது. அந்த சூடு தணிஞ்சதும் சிவன் ரொம்ப சந்தோஷமாக அவரோட வாகனமான நந்தி தேவரோட 2 கொம்புகளுக்கு நடுவில் நின்று டான்ஸ் ஆடினாராம். அதனால தான் பிரதோஷ பூஜையில் மற்ற சாமிகளுக்கு முன்னாடி நந்தி தேவருக்கு தான் முதல் அபிஷேகம், முதல் பூஜை எல்லாமே நடக்கும். நந்தியை கும்பிட்டுட்டு தான் நாம் சிவனையே கும்பிடணும். சரி, பிரதோஷத்துக்கு போனால் என்ன கிடைக்கும்? நம்ம மனசு அறியாமல் செஞ்ச தப்பு, கஷ்டங்கள்